ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இக்னோபல்ஸ். நம்ம வந்துட்டு பொதுவாகவே ஜியாகிரஃபின்னு சொல்லும்போது நம்ம ஸ்கூலில் படித்த ஞாபகம் வந்து நமக்கு வரும் இல்லையா? அப்போ அந்த ஞாபகத்தோடு நம்ம இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு எம்எஸ்சி ஜியாகிரஃபி அந்த கோர்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, அந்த கோர்ஸஸோட எலிஜிபிலிட்டி என்ன, டியூரேஷன் என்ன, எல்லாத்தையும் தான் நம்ம இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்துட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு எம்எஸ்சி ஜியாகிரஃபினா என்ன அப்படின்னா, எம்எஸ்சி ஜியாகிரஃபி வந்து ஒரு போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம்னே சொல்லலாம். இந்த கோர்ஸில் நம்ம ஜியாகிரஃபியோட அட்வான்ஸ்டு லெவலை பற்றி புரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணும். இதில் நம்ம எர்த்தோட, அதாவது பூமியோட ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்ன, அதோட கிளைமேட்டு, என்விரான்மெண்ட் என்ன, பாப்புலேஷன், அர்பன் டெவலப்மெண்ட்டு, நேச்சுரல் ரிசோர்ஸ் எல்லாம் என்ன, ஜிஐஎஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அதைத்தான் வந்து ஜிஏஎஸ்ன்னு சொல்கிறாங்க. ரிமோட் சென்சிங், மேப்பை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணலாம், ரிசர்ச் மெத்தட்ஸ் பற்றி, இந்த மாதிரி இம்பார்ட்டண்டான டாபிக்ஸை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். இதில் நம்ம தியரி மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கல் நாலேஜையும் நம்ம டெவலப் பண்ண முடியும். இதில் வந்துட்டு என்ன இதோட கோர்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா, இந்த கோர்ஸ் ஸ்ட்ரக்சரில் வந்துட்டு 13 கம்பல்சரியான தியரி கோர்சஸ் இருக்குது, 5 கம்பல்சரியான லெபார்ட்ரி கோர்சஸ் இருக்குது, 3 எலெக்டிவில் இருந்து நம்ம ஒரு எலெக்டிவை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். சரி, இதில் என்னென்ன கோர்ஸ் நம்ம படிப்போம் அப்படின்னா வந்து, நம்ம எம்எஸ்சி ஜியாகிரஃபியில் முக்கியமாக படிக்கிற சில கோர்சஸ் என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி பற்றி படிப்போம், ஹியூமன் ஜியாகிரஃபி, ஜியோமோபாலஜி, கிளைமட்டாலஜி, என்விரான்மெண்டல் ஜியாகிரஃபி, எக்கனாமிக் ஜியாகிரஃபி, முதலே சொன்னேன் இல்லைங்க, ஜிஐஎஸ், ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அதுக்கப்புறம் வந்து ரிமோட் சென்சிங், ரிசர்ச் மெத்தடாலஜி. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ப்ராக்டிக்கலும் லேபில் சம்மந்தப்பட்ட கோர்சஸ் எல்லாமே வந்து நம்ம இதில் படிப்போம். அதுக்கடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு, இதனால் வந்துட்டு நம்மளோட கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பொதுவான கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னால் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜிஐஎஸ் அனலிஸ்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து நம்ம ரிமோட் சென்சிங் அனலிஸ்ட்டாக இருப்போம், இல்லைன்னா நம்ம ரிசர்ச் பண்ணுவோம், இல்லை எம்எஸ்சினா ஜியாகிரஃபி முடித்ததுக்கப்புறம் எனக்கு காலேஜ் லெக்சர் ஆகணும்னா நம்மளோட குவாலிஃபிகேஷன்ஸ் பேஸிஸில் வந்து நம்ம லெக்சரர் ஆகலாம். கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் கூட நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ் மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தால் ஜியாகிரஃபி பேக்ரவுண்டு ஒரு அட்வான்டேஜ்னே சொல்லலாம். சரி, கடைசியாக இப்போ வந்துட்டு எலிஜிபிலிட்டியும் அதோட டியூரேஷனும். இந்த கோர்ஸை நம்ம ஜாயின் பண்ணோன்னா பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஜியாகிரஃபி பேக்ரவுண்டில் இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல். அது மட்டும் இல்லாமல் கோர்ஸோட டியூரேஷன் முதல்ல சொன்ன மாதிரியே வந்து 2 இயர்ஸ். இதே நம்ம இக்னோவில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தோம்னா 4 இயர்ஸில் நம்ம இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து ஜியாகிரஃபி மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டெக்னாலஜி, என்விரான்மெண்ட், ரிசர்ச்சு, பிளானிங், இல்லைன்னா கவர்மெண்ட் செக்டரை கரியர் பில்ட் பண்ண ஆசை இருந்துச்சுன்னா நம்ம எம்எஸ்சி ஜியாகிரஃபி டெஃபினட்டாக நமக்கு உங்களுக்கு வர்த்தாகவும் இருக்கும். உங்கள் கரியருக்கு நல்ல கரியர் பார்த்து சூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த கோர்ஸை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அப்போ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு புது கோர்ஸ் இல்லைன்னா வந்து புது அப்டேட்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பாய்.